Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் டு தி பார்ட் 2 வீடியோ ஆஃப் வைசாக் ட்ரிப். எஸ் மக்களே, 2வது நாள். இப்போ இன்றைக்கி வந்து பிகின் வந்து ஆயிடுச்சு. நானும் தூங்கி வந்து எழுந்துட்டேன். தூங்கினேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூங்கினேன், பட் அந்தளவுக்கு ப்ராப்பரான தூக்கம் இல்லை. அது என்னான்றது அப்புறம் போக சொல்கிறேன். அண்ட் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 14th of April 2025. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருப்போம். சில சமயங்கள் நம்ம வெளியே வந்துடும். அதுக்கு லாஸ்ட் இயர் கூட வால்பாறை போகும்போது நம்ம தமிழ் நியூ இயர் வெளியே தான் இருந்தோம். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து வெளியே தான் இருக்கும். தமிழ் நியூ இயர் தானே, என்ன பெருசாக வீட்டில் கொண்டாட போகணும் அப்படின்றதுனால சரி சொல்லி வெளியே வந்து வந்திருக்கோம். எஸ், ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எஸ் மக்களே, ஸோ வாங்க இன்றைக்கி வந்து ட்ரிப் வந்து பிகின் பண்ணலாம். நேற்று எப்படி போச்சு அப்படின்றத நேற்று விலாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் டீட்டெயிலாக முடிஞ்சால் அடுத்த விலாகில் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ அதை தாண்டி எஸ் வந்துட்டு சாப்பாடு வெளியே வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வாங்கி வந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பாடு ஏதோ ராயல் ருச்சிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்விக்கிலேருந்து வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஸ்விக்கிலேருந்து ஏன்னா கீழே போய் சாப்பிட்ற அளவுக்கு அம்மாவுக்கும் வந்து எனர்ஜி இல்லை, எனக்கும் எனர்ஜி இல்லை அப்படின்றதால வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்விக்கி வாஸ் வெரி வெரி ஸ்மூத், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நான் டாக்ஸி சொன்னோம் அதே மாதிரி தான் ஸ்விக்கியும் ஸ்மூத்தாக வந்து டெலிவரி பண்ணாங்க. ஆனால் ஒரு குளறுபடி நடந்துருச்சு. அது அகைன் வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. என்னென்னா, நான் ஆக்சுவலாக வந்து அம்மா வந்துட்டின்னு எனக்கு வந்து இட்லி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் மத்தியானம் சாப்பிட்டதே வந்து ஃபுல்லாகிடுச்சின்றதுனால இட்லி தான் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என் அம்மாவுக்கு வந்து இட்லி வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து முட்டை தோசை அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த உப்புமா வந்து வாங்கியிருந்தேன். என்னடா உப்புமாவா அப்படின்னா, எனக்கு உப்புமா பிடிக்கும். ஸோ அந்த உப்புமா வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இன்னும் ஒரு நினப்பில் வாங்கியிருந்தேன்னா, சரி சாம்பார் இருக்கும் ஜாலியாக தொட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாம்பார் போட்டிருந்துமே சாம்பாரை கொடுக்கல. அதான் சரியான காமெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? எனக்கு ஆக்சுவலாக நைட்டு வந்து கைஸ் சட்னி எனக்கு பிடிக்காது, ஒத்துக்காது. அதுவும் தெரியும் கைஸ் உங்களுக்கு, இந்த ஆந்திர பிரதேஷ், இந்த தெலுங்கானா, இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சாப்பாடில் காரத்தை குட்டுறானுங்க கைஸ், குட்டுறானுங்க எல்லாத்துலேயுமே. விட்டா எனக்கு ஒரு நாள் விட்டா தண்ணியிலையும் கொட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் காரத்தை கொட்டி வைக்கிறானுங்களா. மதியானமும் காரம், நைட்லேயும் சட்னிகள்லேயும் காரமாக சாப்பிட்டு இப்போ காலையில் ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. தலைவலி ஆரம்பிச்சு எப்படின்னு தெரியல. இந்த நாள் ஃபுல்லாக எப்படி போக போகுதுன்னு தெரில. பட் ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஃபுட்டு பெரியவர்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களோ இல்லை ஹோம்சோவர் யாராக வந்தாலுமே வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்கோ இல்லை காரம் வந்து ஒத்துக்காதவங்களுக்கோ தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஊரே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன சாப்பிட்லான்னா அந்த ரைஸ் ஐட்டம் வாங்கிட்டு சாம்பாரோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது குழம்பு வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைனா வந்து நூடுல்ஸோ எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. கைஸ் தயவுசெய்து சொல்கிறேன், பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸ் தயவுசெய்து ட்ரை பண்ணிடாதீங்க, செத்துருவீங்க, சரிங்களா? ஸோ அது ஹைதராபாத்லேயும் நடந்தது எங்களுக்கு. ராயல் ட்ரீமா ருச்சுலோவா ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல, அங்கேயும் அதே பிரச்சனை தான், இங்கேயும் இதே தான் இருக்குது. ஆப்வியஸாக எல்லாம் ஒரே ஊர் தானே. ஸோ அதனால் வந்து வச்சு செய்யலானுங்க கைஸ். ஸோ இங்கெல்லாம் சொன்னால் வந்து நைட் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டேன். காலையிலேருந்து இப்போ தலைவலியோடு எழுந்தேன். ஒரு டீ குடித்தேன். தலைவலி லைட்டாக இருக்குது. இப்போ மாத்திரை போட்டு தான் இப்போ வந்து நம்மளோட ட்ராவல் வந்து இன்றைக்கி நம்ம பிகின் வந்து பண்ண போகிறோம் மக்களே. ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு மியூசியம் வந்து கவர் வந்து பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து அகெயின் வந்து ஒரு 3 இடத்துக்கு வந்து போகலான் இருக்கோம் கைஸ். 3மே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்ஷல் டெம்பிள்ஸ் தான். பட் உள்ளெல்லாம் போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் வந்து லீவு, நேற்றும் வந்து லீவு, நேற்று சண்டே. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் நியூ இயர், நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அம்பேத்கர் ஜெயந்தி. ஸோ கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா வந்து சரியான கூட்டம் வந்து கண்டிப்பாக எல்லாருலேயும் இருக்க போகுது. அதனால் எல்லா இடமே கவர் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் இடங்க நாங்கள் போக போகிறோம் அப்படின்னா முதல்ல போய் கீழே போய் சாப்பிட்டு போகிறோம். நான் இன்னும் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். 10:30 மணிக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ போயிட்டு முதல் சுற்றி பார்க்குற இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ் சிம்மாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு வந்து போக போகிறோம். அது ஃபுல் பேர் தெரில, கீழே ஆட் பண்ணி விட்றேன். ஸோ சிம்மாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் கைஸ். இங்கே இருக்கிற இந்த பார்க்கக்கூடிய இந்த இடங்கள், இன்றைக்கி போகக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து ஹில் டாப்பில் இருக்குது. அதுங்க பெரிய மலைகளில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பெரிய மலைகள் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு 2 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் குட்டி மலைகள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ராவல் தான் இருக்கும் உங்களுக்கு மலை மேலே. ஸோ எல்லாமே வந்து ஹில் டாப். இங்கே பார்க்குறீங்களா, இது மேலே கூட எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹில் தெரியுது உங்களுக்கு மேலே. ஸோ அந்த ஹில் மாதிரி இடங்களில் தான் கைஸ் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். முக்கால்வாசி இடங்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சுற்றி பார்க்குற இடங்கள் பார்த்திங்கன்னா ஹில் டாப்பில் இருக்குது. இங்கே கூட ஒரு குட்டி மலை இருக்குது பாருங்கள், அதனால் கூட ஏதோ ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்களே, தெரியுதான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹில் டாப்பில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்மாச்சலம் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள் வந்து போக போகிறோம். அதுக்கப்புறம் கிளம்பி வந்து டிடிடி அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள், நம்மளோட திருமலா டெம்பிள் இருக்குது.
அதுக்கு நம்ம போக போகிறோம். அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கைலாசகிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பிளேஸ், அது வந்து ஒரு கார்டன் கம் டெம்பிள் மாதிரி. ஸோ அங்கே வந்து போக போகிறோம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த 3 இடங்கள் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இது 3மே வந்து ஹில் டாப்பில் தான் இருக்குது. தாண்டி நிறையவே இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. தாண்டி நிறையவே இடங்கள் இருக்குது. லைக் ஜூ இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. பட் அதெல்லாம் போக மாட்டோம் இன்றைக்கி. அது ஏன்ன்றது நான் வந்து ஈவினிங் வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த இடங்களுக்கு தான் நான் வந்து சுற்றி வந்து பார்க்க வந்து போகிறேன் வந்து மக்களே. எப்படி போக போகிறேன், எப்படி வந்து இருக்க போகுது இடங்கள், அதெல்லாமே இன்றைக்கி கூட்டம் ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வ்ளாகில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ஆப்வியஸாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப கூட்டம். ஸோ அதனால் எனக்கு தெரியல, பார்ப்போம். லெட்ஸ் சி. நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ என்னை கவர் பண்ணிட்டு வரேன். எது இருந்தாலும் உங்களுக்கு வ்ளாகில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா டெம்பிள்ஸில் வ்ளாக் எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். இல்லை ஈவினிங் வந்து உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க பிகின் பண்ணலாமா ட்ரிப்பை? வா மக்களே, லெட்ஸ் கோ. கைஸ் பாருங்க, முட்டை இருக்குது. இது வந்து சிக்கன் சாசேஜ் எனக்கு சாப்பிட முடியல எங்களால். அப்படியே வந்து இங்கே வந்தீங்கன்னா ப்ரெட்டு, என்னது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், இது வந்து சலாட்ஸ் வச்சுருக்காங்க, பாரேஜ் வச்சுருக்காங்க, தயிர் இருக்குது. தயிர் இருக்குன்னா இந்த பராத்தா இருக்குது, இங்கேயும் பராத்தா இருக்குது, சட்னிஸ் இருக்குது, இது சேமியா வச்சுருக்காங்க, இது வந்து வடை இருக்குது. இந்த அண்ணன் வந்து சாம்பார் ஊற்றிட்டு இது மிளகா பொடி. And this is ராகு வந்து இட்லி. அவ்வளோதான் டிஷ். ஊட்டிங்கன்னா அது மற்ற ஐட்டம் சாண்ட்விச் இருக்குது, வெஜ் சாண்ட்விச், பிரெட் இருக்குது, தயிர் இருக்குது, இது லஸ்ஸி வச்சுருக்கேன், இது வாட்டர் மெலன், ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ். இதுதான் நம்மளோட குக்கு, தலைவர் குக்கு. And this is juice items, coffee, and we have a dosa counter. ஸோ இங்கேயும் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா ஸோ எஸ் மக்களே தான் ஃபுட்டு. ஸோ இட் வாஸ் ஆல் குட் ஆக்சுவலி. நல்லா தான் இருந்தது, டேஸ்ட்டாகவே இருந்தது. பட் ப்ராப்ளம் வாஸ் ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, அது மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணல. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். பட் ஃபுட்டு டேஸ்ட்டாகவே இருந்தது. நான் நாளைக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். பை கைஸ். Murthy, sir. Little slow in the hills, huh? Oh, okay, sir.
பேக் எடுத்துக்கலாமா? பேக் எடுத்துக்கோ. தண்ணி தேவைப்பட்டா ஓகே தான் சொல்லலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து சிம்மாச்சலம் டெம்பிளுக்கு வந்தாச்சு. உள்ளே போகல ஆக்சுவலாக, அது என்னன்றது இப்போ சொல்கிறாங்க நாட்டில். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதாக கைஸ் சிம்மாச்சல் டெம்பிளோட என்ட்ரி. ஸோ சரியான சூடு, சூப்பர் ஹாட்டாக இருக்குது. சாயந்தரில் காலையில் வைக்க முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா வச்சோம்னா சுட்டுரும். நல்லா இதுவே சூடுது ஆக்சுவலாக கைஸ். கார்பெட் போட்டிருக்காங்க. ஸோ இதான் கைஸ், இதான் என்ட்ரி டு ஃப்ரீ டிக்கெட், 100 rupees டிக்கெட். இப்போ ஆக்சுவலாக மூட்டாங்க. இப்போ டைம் வந்து 12 ஆகுது கரெக்டாக. நான் காட்டுறேன் பாருங்கள். Excuse me. ஓகே கைஸ், ஸோ இதான் கைஸ் டெம்பிள். ஆக்சுவலாக டெம்பிளோட டைமிங் வந்து காலையில் 6 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ மூட்டாங்க. இன்றைக்கி செம்ம கூட்டமாக. பிகாஸ் இன்றைக்கி வந்து இது அம்பேத்கர் ஜெயந்தினால சூப்பர் கூட்டம். நான் அதை மறந்துட்டேன். பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் உள்ளே போகல. அதுக்கான ரீசன் நான் வந்து உங்கள் ஹோட்டலில் போய் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, மலைக்கு நடுவாரத்தில் இருக்குது. அது வந்து தூர்தர்ஷன் என்ட்ரனா. ஸோ எஸ், இதாங்க டெம்பிள். டீட்டெயில்டாக நான் அப்புறம் சொல்கிறேன். பை பை. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவுட்டர் ரோடு, அதாவது அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய நம்ம சென்னையில் இருக்கல அதே மாதிரி தான் அவுட்டர் ரிங் ரோடு. இட்ஸ் கனெக்டிங் பிட்வீன் சிம்மாச்சலத்தோட டவுன் ஹில்லேருந்து ஆரம்பித்து கைலாசகிரியோட டவுன் ஹில் வரைக்கும். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா டென்னட்டி பார்க் அப்படின்னு ஒரு ஏரியா போயிட்டுருக்கோம். அது வரைக்கும் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. அண்ட் அதுக்கப்புறமும் ரோடு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விசாகப்பட்டினம் ஃபுல்லுமே ரோட்ஸ் வந்து ரொம்பவே அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயுமே நான் குண்டு குழியுமே எங்கேயுமே வந்து பார்க்கல, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஸ்ட்ரெச் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக இருக்கிற ரிங் ரோடு மாதிரி நடுவில் ஒரு டிவைடர் போட்டு இந்த பக்கம் ஒரு 3 லேன் அந்த 3 லேன் அப்படிலாம் இல்லாமல் நடுவில் ஒரு 2 லேனு, சைடில் இந்த பக்கம் 2 லேன், அந்த பக்கம் ஒரு 2 லேனு, அந்த பக்கம் ரெண்டு பக்கமாக இருக்கிறது வந்து சர்வீஸ் லேனு, நடுவில் இருக்க மெயின் லேன். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் விசாகப்பட்டினம் ஃபுல்லுமே கைஸ் இது மாதிரி தான் இருக்குது. ரோட்ஸ் ஆர் வெரி குட். ஓகே கைஸ், இப்போ வந்து டென்னட்டி பார்க் வந்திருக்கோம். இங்கே இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. நான் உங்களை போக காட்டுறேன். டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். பார்த்துக்கோங்க. யாருன்னே தெரில, தெலுங்குல எழுதிச்சுக்கனாலும் ஒன்றுமே தெரில. சாரி கைஸ், ஒரு கார்டனே இருக்குது. சரிங்க, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். டென்னட்டி பார்க். ஸோ உள்ளே போய் காட்டுறவாங்க, அது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் சொல்லிட்டு. ஸோ கைஸ், இதான் கார்டனு. அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. தெரியுதா கப்பல்? இருங்க. எஸ், ஸோ இதான் கைஸ் வந்து ஒரு அப்பன்டன்ஷிப்பு. பேர் ஏதோ ஹாய் பாங் 45 MVMAAHT 194. ஸோ இந்த கப்பல் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. பட் வந்து இங்கே வந்து கடல் ஒதுங்கிருச்சு. எவ்வளோ வருஷம் முன்னாடின்னு தெரில. பட் ஆனால் கடல் ஒதுங்கிருச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒதுங்கினதுனால அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இது வந்து அப்படியே எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படின்ட்டு ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் இப்போது கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட்லாம் அடித்து இது ஏதோ ரெனோவேட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சொல்கிறாங்க, கேள்விப்பட்டேன். ஸோ எஸ், இதுதான் கைஸ் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அப்படியே பார்க்கை இது கொட்டி அப்படியே பார்க்கை கட்டி விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ பார்த்துக்கோங்க. கீழே வரைக்கும் போகலாம். ஆக்சுவலாக கீழே வரைக்கும் வழி இருக்குது. இங்கே வரைக்கும் இந்த வழியாக போடலாம், கீழே வரைக்கும் போகலாம். கீழே வரைக்கும் இதுக்கு போகணும் அப்படின்றனால நாங்கள் போகல. மேலேருந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே சாப்பிட போனோம் மக்களே. ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கலாம்.
இதை தாண்டி ஆக்சுவலாக வந்து நான் இன்னும் வந்து ஆக்சுவலாக இந்த டிடிடி டெம்பிள் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அது போகல. அது என்னன்றது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? ஸ்டே டியூன்ட். ஸோ பார்த்துக்கோங்க guys, இதுதான் அந்த கப்பல். நல்லா இருக்குல்ல? எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்கள். பெரிய கப்பல் இல்லை, மீடியம் சைஸ் தான். பட் எஸ், திஸ் இஸ் த கப்பல் கைஸ். சீனரி நல்லா இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் கடல். ஓகே மக்களே, வெல்கம் பேக். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் வந்து இந்த பார்க்கில் தான் படுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து எஸ், இந்த ஷிப்புக்கான ஒரு வரலாறு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். சாரி, அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுத்துட்ருக்கேன், ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன், நல்லா மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஷிப்புக்கான வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த ஷிப் வந்து ஒரு அபண்டன்ட் ஷிப்பு, அதாவது ஒதுக்கப்பட்ட ஷிப்பு. அதாவது கரை ஒதுங்கிருச்சு ஆக்சுவலாக. அது என்னடா கதை, ஏதாவது என்ன கதை என்ன இருக்குது, யார் வந்து உள்ளே இருந்தா, அது வேறு ஏதாவது கண்ட்ரி வந்து உள்ளே வந்து இல்லீகலாக இறங்கிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக கதையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குனால நம்பவே முடியல அந்த கதை உண்மையான. ஆக்சுவலாக என்னென்னா, பங்களாதேஷில் வந்து இந்த கப்பல் வந்து ஆக்சுவலாக கரை ஒதுங்கலை, கரையை வந்து ஒதுக்குனாங்க ஃபார் ஸ்க்ராப்பிங். பங்களாதேஷில் தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்க்ராப்பிங் யார்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கடல் ஓரமாக பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்து ஒதுக்கிடுவாங்க கடலை. அந்த ஓனர் வரைக்கிட்டு ஸ்க்ராப்பிங்காக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கேயே இருக்கும், அங்கேயே ஸ்க்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த எப்போவுமே உங்களுக்கே தெரியும், விசாகப்பட்டினம் தான் அந்த வந்து எப்போவுமே வந்து கடல் சீற்றம் தாண்டி வந்து இந்த மாதிரி மழைகள் புயல்கள் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பே ஆஃப் பெங்காலில் இந்த மாதிரி வந்து இந்த ஷிப்பு மட்டும் தனியாக வந்து கிளம்பி வெஸ்ட் பெங்கால்லேருந்து, அதாவது இதுலேருந்து பங்களாதேஷ்லேருந்து அப்படியே அங்கேருந்து கடல் வந்து எஸ்கேப் ஆகி, வெறும் எஸ்கேப் ஆகிட்டார் எப்படின்னு தெரியல, எஸ்கேப் ஆகி அப்படியே கடலே மிதந்து நேராக கொண்டு வந்து இங்கே வந்து டெனட்டி பார்க், அதாவது நம்மளோட விசாகப்பட்டினத்தை வந்து கரை வந்து ஒதுங்கியிருக்கு. உள்ளே போய் பார்த்தா ஒரு க்ரூ மெம்பர் கூட கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ஸ் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஆனால் வந்து கடல் வந்து உள் வாங்கி எல்லாம் நம்ம ஆகிருக்கு. ஸோ எல்லாம் வாங்கிட்டாங்க. என்ன அபண்டன்ட் ஷிப்பாக, சிலவங்க கோஸ்ட் ஷிப்புன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் கைஸ் இந்த ஒரு ஷிப்புக்கான கதை. அதுக்கப்புறம் வந்து விசாகப்பட்டினம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஆந்திரா கவர்மெண்ட்டு, இல்லை இதை எடுத்துகிட்டு போய் வந்து நம்ம வந்து திருப்பி எங்கே போய் கொடுக்க முடியும், அது வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பலையே வந்து ஒரு சைட் சீயிங் ப்ளேஸாக மாற்றி, டெனட்டி பார்க் அப்படி அந்த சைட் சீயிங் ப்ளேஸாக மாற்றி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த இதுக்கான ஒரு கதை. ஓகே, எஸ். நான் அதை தாண்டி வந்து சிம்மாச்சலத்தில் என்ன நடந்தது, எப்படிடா அவனுக்கு தர்ஷன் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக தர்ஷன் வந்து பண்ணலை மக்களே. தர்ஷன் பண்ணவே டைம் இல்லை. ஏன்னா 2 ரீசன் இருக்குது கைஸ். ஒன்று, சரியான கூட்டம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி லீவுனால உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சூப்பர் கூட்டம். ஆக்சுவலாக அங்கே போய்க்கினா உள்ளே போகவே முடியல. ஸோ வெளியே அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, ஆக்சுவலாக வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து இது வேணும் மக்களே. உள்ளே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த செருப்பு மட்டும் இல்லை, பேக்ஸு ஃபோன்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு போகணுமா கவுண்டரில். அது என்னோட அம்மாவும் நானும் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா என்கிட்டையும் பேக் இருக்குது, அம்மாக்கிட்டேயும் பேக் இருக்குது. ஸோ உள்ளே வந்து என்னால் வச்சுட்டு போக முடியாது, சேஃப்டி ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சுன்னா, பேக்கே உள்ளே வச்சுட்டு போக முடியல, என்ன பண்ணுறது. அதனால் வந்து அந்த ட்ரிப்பே நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். அதாவது உள்ளே போக முடியாதுன்ற மாதிரி போட்டாச்சு. அதனால தான் உள்ளே வந்து நாங்கள் போகல மக்களே. வெளியே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. மலை மேலே ஏறுறதுக்கு மட்டும் ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது எங்களோட டாக்ஸிக்காயே வந்து பே பண்ணிட்டார். ஏன்னா நான் அவருக்கு அப்புறம் பே பண்ண போகிறேன்றதுனால. மேலே வந்து டிக்கெட்ஸ் எவ்வளோனா, ஆக்சுவலாக 3 இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ டிக்கெட்டு, ஒன்று வந்து 100 ருபீஸு, அண்ட் 3வது வந்து 300 ரூபா விஐபி டிக்கெட். ஸோ 3 தர்ஷனங்கள் இருக்குது. 300 ரூபா விஐபி டிக்கெட்டே இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கான், க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து உள்ளே எங்களால் தர்ஷன் போகவே முடியல. பேக் கவுண்டர்ஸ் செல்ஃபோன்ஸ்க்கெலாம் வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கேஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட். அங்கே மேலே ஏறுறதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் கேஸ் காரில். ஓகேல, அதை தாண்டி மேலே நீங்கள் ஏறணும்னா உங்களுக்கு அந்த ஆட்டோ பஸ்ஸெலாம் இருக்குது. ஐ திங்க் எலக்ட்ரானிக் பஸ் நினைக்கிறேன், இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே நீங்கள் ஏறணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ எஸ், இதாங்க சிம்மாச்சலத்தோட கதை. அதை தாண்டி இன்னொரு அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மக்களே. என்ன அட்வைஸ் அப்படின்னா, தயவுசெய்து சொல்கிறேன், ஏப்ரல் மாதத்தில் ட்ராவல் பண்ணாதீங்க. நான் சொல்கிறல, பிட்வீன் மார்ச்லேருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாதீங்க. கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது மக்களே. ஐயோப்பா, சரியான வேர்வை. இதில் வேறு எதை சொன்னேன்னா, எனக்கு சாப்பாடு சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கலை. காலையிலேருந்து ஹெட்டேக்கு,
மாதிரி வாமிட்டிங்கும் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் டிடிடி வந்து போகலாம் இருந்தோம். தமிழோட திருப்பதி தேவஸ்தானம் அதுவும் ஒரு மலை தான் இருக்குது, ஒரு ஹில் மலை. அதுக்கு ஆக்சுவலாக அடுத்தது போகலான்னு வச்சுருந்தோம் அந்த சிம்மாச்சலமுக்கு அப்புறம். பட் அது போக முடியல மக்களே, அது கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் சரி அங்கே தான் போக முடியலையே, இங்கே டெனடி பார்க்காது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றனால தான் சரி கொஞ்சம் சாப்பாடு டிலே பண்ணலாம் அப்படின்னா டெனடி பார்க் வந்திருக்கேன் கைஸ். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு போயிட்டு கிட்ட வந்து ஒரு கடை இருக்குது, ஹவுஸ் ஆஃப் தாபான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்லான் இருக்கோம். சாப்பிட்டுட்டு வேணால் ரிவ்யூ கொடுக்குறேன் எப்படி இருக்குது அந்த ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம கைலாசகிரிக்கு போக போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பின்னாடி இருக்க மலை வந்து கைலாசகிரி மலை தான், அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு சந்திக்கலாம். ஓகே, எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள். நான் ஈவினிங் போயிட்டு இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்கிறேன். ஓகே, பை கைஸ், தூங்க போகிறேன். ஓகே மக்களே, அது எங்கே சாப்பிட்டோம், சிவகோத்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன். என்ன பேர் இது, ஃபுட் மேஜிக் ஹோட்டலில் சாப்பிட்டோம். இட் வாஸ் குட், நல்லா இருந்தது. இப்போ அது அப்படியே வாங்க பாருங்கள், அந்த மலை ஏறணும். நேரம் வந்து மேலே எங்கே கோத்தகிரியா சிவகிரியா அங்கே போய் சந்திக்கலாம். பை. ஸோ இதான் இந்த என்ட்ரி. வாட்டர் பாட்டில் வச்சு இருக்கு. போட்டிருக்கு. ஸோ வாக்கர்ஸ்க்கு எவ்வளோ போடல. 2 வீலர்ஸ்க்கு வந்து 20 rupees, 4 வீலர்ஸ்க்கு 50 rupees தான். மினி பஸ் வந்து 150 rupees. பக்கத்துலேயே மலை இங்கே இப்போ ஆமாம், இங்கே தான் பார்க்குறேன் இருக்கு. கைலாசம். இது நம்ம மலை. கைஸ், இதான் வந்து கைலாசகிரியோட என்ட்ரி பாயிண்ட்டு. மலை மேலே பார்த்துக்கோங்க, சுற்றி வந்து கடைகள் இருக்குது, ஸ்நாக்ஸ். இது வந்து கார் பார்க்கிங். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரில, சொல்கிறேன் உள்ளே போய். கைஸ், அதான் வந்து ட்ராக்கு தெரியுதா கீழே. ஆக்சுவலாக ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து மூடியிருக்கான், ட்ரெயின் வந்து அவைலபிளாக இல்லை, பிரேக் டவுன் ஆயிருந்தான். அதனால் ட்ரெயினில் நம்ம போக முடியாது இன்றைக்கி. ஸோ இதான் வந்து வெல்கம் டு கைலாஷ் ஹில். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு டிக்கெட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், உள்ளே போகலாம். भैया फोटो चाहिए, चलो मैडम फोटो खिचड़ी दिया फोटो के ஓகே கைஸ், இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு, பார்த்துக்கோங்க.
இங்கே வந்து ஏதோ ட்ராம்போலைன் போயிட்டுருக்கு. ஐயோ ட்ராயிங் வந்துட்டு ட்ராக் போடுவாங்க. இப்போதைக்கு அன்அவைலபிள் ட்ரெயின். இது அட்வென்ச்சர் ஏரியா. கைஸ் இதான் நம்மளோட கைலாசிகடியோட ரயில்வே ஸ்டேஷன், செகண்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக வந்து இப்போ ட்ரெயின் ஓடலை, பிரேக் டவுனில் இருக்குது. அதனால் கேன் பி நத்திங் டன். அப்படியே சிட்டி வியூ பார்த்துக்கோங்க கைஸ். இதான் சிட்டி. நான் உங்களுக்கு காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன். கைஸ் ட்ராக் எத்தனை பேர் கிடைக்கும் அங்கே பாருங்கள், மீட்டர் கேஜோட சின்னது. ட்ரெயின் வருதா பின்னாடி? நம்ம தான் எனக்கு இந்த ட்ரெயின். கைஸ் சிட்டி வியூ பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணுறேன். இன்னும் ஜூம் பண்ணுறேன். கடல். இது வந்து ரோப்வே கார். வண்டர்ஃபுல் பிளேஸ் கைஸ், சூப்பராக இருக்குது. வந்துட்டு பாருங்க ரோப்வே. ஆல்மோஸ்ட் விசாகப்பட்டினம் கவர் ஆகுது. ஃபுல்லாக கவர் ஆக வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கவர் ஆகுது பாருங்க. நைஸ் வியூ. ஸோ எஸ் கைஸ், இதான் வந்து கைலாசகிரியோட பார்க்கு. ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த சிவன் பார்வதியோட இது மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டி ஒன்றும் பெருசாக இல்லை ஆக்சுவலாக இந்த இதில். ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். இங்கே ரோப்வே ஒன்று இருக்குது, அட்வென்ச்சர்ஸ் பண்ணலாம், பார்க் இருக்குது, அங்கங்கே ஐஸ்கிரீம் கடை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். ஸோ வாங்க இப்போ அப்படியே கீழே போகலாம் கைஸ். ரோப் காரு அப்படியே இது ஆக்சுவலாக வந்து கீழேருந்தே வருது மக்களே. இது வந்து உங்களுக்கு வந்து டவுன் த ஹீல்லேருந்து மேலே வரைக்கும் வருது, திரும்பி மேலேருந்து கீழே வரைக்கும் போகுது. ஐ திங்க் ஒரு பர் பர்சன் வந்து 150 ருபீஸ் நினைக்கிறேன் இந்த ரோப் கார். ஸோ இதில் நீங்கள் மேலே வந்துக்கலாம், கார்லேயும் வந்துக்கலாம். கைஸ், திஸ் இஸ் கைலாசகிரி ரயில்வே ஸ்டேஷன். பார்த்துக்கோங்க. கைஸ், இது வந்து விசாகப்பட்டினம் வெதர் ரேடார் ஸ்டேஷன், டாப்ளர் வெதர் ரேடார் ஸ்டேஷன் விசாகப்பட்டினம். ஸோ பார்த்துக்கோங்க. அதான் இதோட முடிஞ்சது ட்ரிப்பு. அப்படியே போக வேண்டியதான். பின்னாடி தெரியுதா, இது ஒரு வியூ பாயிண்ட்டு. சும்மா பார்த்தேன், ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அப்படியே வந்து கிளம்புறேன் கைஸ். மூஞ்செல்லாம் பாருங்களேன், வேர்த்து ஊற்றிருச்சு. சூப்பர் ஹாட்டு மக்களே, சூப்பர் ஹாட்டு. நிஜமாக சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், ஏப்ரலில் வந்துடாதீங்க. நான் சொல்கிறேன், இந்த வெயில் சமயத்தில் வந்துடாதீங்க. அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் ஓகேவாக இருக்கும்.
அதுக்கப்புறம் தயவுசெய்து வந்துடாதீங்க. அதை தான் சொல்ல வரேன். அதனால் இப்போ நேராக கிளம்பி ரூம் போகிறோம். இங்கே என்ன இருக்குது பார்க்க வந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. அப்படியே போக வேண்டியதான். வாங்க. நீ எங்கள் ரூம்லேருந்து பார்த்தியா அந்த ஷிப்பு? அந்த ஷிப்பு கைஸ் நேற்று பார்த்த சப்மரின் பார்த்துக்கோங்க. இது நம்மளோட ஹெலிகாப்டர் மிஷன். இதே தான் பார்க்கல. க்ளோஸ்ட் UH-3H. இது வந்து சி ஹேரியர் ஏர்க்ராஃப்ட் மியூசியம். இதுதான் பீச் ரோடு. वो शिप से अंदर सैंड है सर. हाँ ओ अच्छा वो वाला ये अच्छा ओके. Later that same evening. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரூமுக்கு வந்து வந்துட்டேன் மக்களே. நம்மளோட எங்கன்னா கடைசியாக நம்ம பார்த்தது எங்கன்னா கைலாசகிரி. ஸோ கைலாசகிரி முடிச்சுட்டு நேராக வந்து ரூமுக்கு வந்துட்டேன். இப்போது டைம் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. வாட்ச் எங்கள் கட்டியில் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நைட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10:30 மணி ஆகுது கைஸ். 10:30 கூட 11 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ லேட் நைட்டில் போய் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என் கார்டு ஒன்று கொடுக்கணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது 2வது வாட்டி எடுக்கிறேன். முதல் வாட்டி வீடு ரூம்குள்ளே எடுத்தேன். ரூம் வெளியே இருந்து பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ ரூம்குள்ளே எடுத்தேன். என் அம்மா 1008 பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி இது சரியில்லை அது சரியில்லை இதை இப்படி பேசாத. நான் தான் இவங்க எப்பவுமே வந்து இவங்க முன்னாடி பேசவே மாட்டேன். சரி ஓகே, எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் வந்து வெளியிலேருந்து காரிடார்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, ஸோ வாங்க இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். எப்படி இருந்தது, அதாவது இன்றைக்கி டே ட்ரிப் வந்து எப்படி இருந்தது. என்னால் ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காலையாக அதை சொல்லியிருப்பேன். என்ன டெம்பர்ஸில் நான் போகிறேன் அப்படின்றதால வந்து டீட்டெயிலாக என்னால் வந்து கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நடந்துச்சு. அதை தாண்டி வர ஃபுட்டு வந்து ப்ராப்பராக இல்லாததுனால ஹெட்டேக் மக்களே. ஸோ அதனால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் எதுவுமே வந்து வீடியோஸ் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் 4 மணி வரைக்கும் அந்த தலைவலி இருந்தது. அது இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து என்னால் டீட்டெயில்டாக எதுவுமே வந்து எடுக்க முடியல. இப்போ வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மீதி வந்து vlog 3ல் உங்களுக்கு நாளைக்கு கவர் பண்ணுறேன். சரிங்களா. எஸ். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போனது எங்கன்னா வந்து சிம்மாச்சலம் மக்களே. சிம்மாச்சலம் அது ஓகே வேண்டாம். சிம்மாச்சலத்துக்கு நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ சிம்மாச்சலம் போயிட்டு ஆக்சுவலாக தரிசனம் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எங்களோட ஐடியா வந்து தரிசனம் பண்ண வேண்டாம் தான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னென்னா, ஆக்சுவலாக நாங்கள் ரிவ்யூஸில் படிக்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா, எங்கேயுமே வந்து சிம்மாச்சலத்துக்குள்ளே வந்து நீங்கள் டெம்பிள்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி டெம்பிள் மாதிரி தான். பேகு, அப்புறம் வந்து செருப்பு ஆஃபீஸ் அலோட் கிடையாது. பேகு, அது இல்லாமல் ஃபோன்ஸு இது இல்லாமல் அலோட் கிடையாது. உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. வெளியே தான் நீங்கள் வந்து வச்சுட்டு போகணுன்ற மாதிரி ஆப்ஷன். அதே தான் இங்கேயும் இருந்தது. ஸோ அதனால் வந்து எம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை பேக்கில் நான் வந்து வெளியே வைக்க அலோவே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து உள்ளே போக வேண்டாம், வெளியிலேயே கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணாங்க. சரி சொல்லிட்டு என்ன ஆகிடுச்சுன்னா, அதே மாதிரி வந்து போனோம். ஆனால் ஒரு மைண்ட் ஒரு வாரத்தில் இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, ஏதாவது ஆப்ஷன்ஸ் சேஞ்சாக இருந்ததுன்னா உள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே போய் நின்று போனதுமா பார்த்தா தெரிஞ்சுது 2 பிரச்சனைகள். ஒன்று என்னென்னா, சரியான கூட்டம், செம்ம கூட்டம். நாங்கள் போகும்போதுனா வந்து டெம்பிளே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது அந்த தலைவாசல் சொல்லுவாங்கள்ல, அதை கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க டெம்பிளில். அதனால் எங்களுக்கு வந்து உள்ளே போக முடியல, வெளியே நின்று கும்பிட கூட முடியல. ஆக்சுவலாக வெளியே இருக்கிற டோர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து கோயிலில் வெளியே நின்று கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கும்பிடவும் முடியல எங்களால். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து we couldn't do anything. சரிங்களா. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 இந்த பேக் பிரச்சனை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போகல, வெளியவே அப்படியே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, அதெல்லாம் வர போனவொடனே நான் வந்து அந்த தலைவலியில் எல்லாம் வாந்தியெல்லாம் எடுத்துட்டேன் மக்களே கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ஓரமாக பார்த்து உட்காந்துட்டோம். ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour அங்கேயே ரெஸ்ட் வந்துருக்கோம்.
சுற்றி கூட எங்கேயும் பார்க்கல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவ்வளோதான் கைஸ். அப்படியே ரைட்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க சைட் பை சைட். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் கைஸ். அப்படியே நம்ம சிமாச்சலேருந்து கிளம்பிட்டோம் பார்க்கல. ஸோ சிமாச்சலத்தில் இருக்கிற சில டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி பல விளாகில் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நானும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் இதெல்லாம் சொல்லியிருப்பேன்ல. ஸோ இந்த பேக்லாம் போய் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. இதுக்கு அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. பேகு செல்ஃபோன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. அதே பேகு தனியாக செல்ஃபோன் தனியாக இருக்கான்னு தெரியல. பட் ஏன்னா இதுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 டைப்ஸ் ஆஃப் டிக்கெட் இருக்குது, 3 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ என்ட்ரி, இது காட்டணும் ஃப்ரீ என்ட்ரி. ஸோ ஃப்ரீ என்ட்ரியில் எந்த காசும் தேவையில்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees டிக்கெட்டு. அது மூணாவது வந்து 300 ரூபா டிக்கெட் மக்களே. ஸோ இதுதான் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது டிபெண்டிங் அப்போ வந்து டைம். ஸோ ஃப்ரீ என்ட்ரினா உங்களுக்கு கிட்ட ஆல்மோஸ்ட் 3 hours ப்ளஸ் ஆகும். அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா டிக்கெட் அப்படின்னா வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். இதே நீங்கள் வந்து ஒரு 300 ரூபா டிக்கெட் விஐபி டிக்கெட் இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு வரலாம். டிபெண்டிங் அப்போ வந்து டே. இப்போ இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடே ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அம்பேத்கர் ஜெயந்தின்றதுனால சரியான கூட்டம். ஸோ ஆனால் இன்றைக்கி நீங்கள் 300 ரூபா டிக்கெட் எடுத்தால் கூட உங்களுக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி ஆல்மோஸ்ட் 1.5 hours மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதை பிளான் பண்ணி வாங்க மக்களே. ஓகேலா. ஸோ இதுதான் கேஸ் டிக்கெட்டு. இதுதான் வந்து அதேமாதிரி மலைக்கு மேலே நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து காருக்கு வந்து எப்படி 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, பைக்குக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு ஆட்டோவும் இருக்குது, அப்புறம் பஸ்ஸும் இருக்குது. அது இங்கே எலக்ட்ரிக் பஸ் நினைக்கிறேன், தெரியல ஷோராக தெரியல. எலக்ட்ரிக் பஸ்ஸும் இருக்குது, நார்மல் பஸ்ஸஸும் இருக்குது. மேலே சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் ஏறி போகலாம். அது பர் டிக்கெட் 40 rupees நான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஷோராக தெரியல, எனக்கு தெரியல, பட் சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே உங்களுக்கு ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ், பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஜாலியாக நீங்கள் போய் பைக் விட்டு கார் விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு போகலாம். ஸோ நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெம்பிள் வந்து நல்லா ஆர்கனைஸ்டாகவே இருக்குது. பட் ஆனால் பிளான் பண்ணி கொஞ்சம் போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெட்டர் டு கோ இன் வீக் டேஸ் அண்ட் அவாய்ட் சண்டே, சாட்டர்டே, ஹாலிடேஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். சண்டேஸும் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த பப்ளிக் ஹாலிடேஸும் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மூத்தாக போய் பார்த்துட்டு வரலாம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த விசாகப்பட்டினத்தை பற்றியும் முடிஞ்ச வரைக்கும் பிட்வீன் மார்ச்லேருந்து ஒரு அக்டோபர் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் வரவே வராதிங்க இங்கே கைஸ். சுட்டு எரியுது பா. எனக்குலாம் இதை போய் கார்டால் நின்றுட்டுருக்கேன், எனக்கே இப்போயோ லைட்டாக வெயிக்காடு மாதிரி இருக்குது. ஏசி இருக்குது ஆக்சுவலாக பாருங்கள், ஏசி பென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஏசி பென்ஸ் கொடுத்துமே லைட்டாக வேர்க்குது. ரூமில் மட்டும் தான் நல்லா குளுன்னு இருக்குது. மற்றபடி வெளியெலாம் வந்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியுது மக்களே. ஸோ அதனால் வந்து அதுக்கு தான் பிளான் பண்ணிவாங்க. ஸோ இதான் கைஸ் வந்து சிமாச்சலம். அண்ட் சிமாச்சலம் மேலே ஏறுறதுக்கு, அடிவாரத்தில் மேலே ஏறதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் தான், மேக்ஸிமம் 10 minutes. ஐ திங்க் 7 minutes தான். ரொம்ப சின்ன மலை தான், நீங்கள் டக்குன்னு ஏறிடலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை, சரிங்களா. ஸோ இதான் கைஸ் உங்களுக்கு சிமாச்சலம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இங்கே இருக்கிற எல்லா இடங்களும், முக்கால்வாசி இடங்கள் பார்த்திங்கன்னா 4-5 இடங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி குட்டி மலைகள் மேலே தான் வச்சுருக்காங்க. நம்மளோட திருத்தணி மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி மலைகள் மேலே தான் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் விசிட் வந்து பண்ணலாம் கைஸ். ஸோ சிமாச்சலம் முடித்தோம். சிமாச்சலத்தை முடிச்சுட்டு அடுத்தது ஆக்சுவலாக எங்களோட பிளான் எங்கே இருந்ததுன்னா டிடிடி பிளான் இருந்தது. திருப்பதி தேவஸ்தானம் சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது இங்கே, குட்டி திருப்பதி மாதிரி சொல்லலாம். ஸோ அங்கே ஆக்சுவலாக பிளான் நாங்கள் வச்சுருந்தோம். அதுவும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilometers இருக்குது. பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு குட்டி மலை தான் இருக்குது. பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை நாங்கள் போக முடியல. ஏன்னா என்னோட தலை வலி காமிடலாம். இப்போயே லைட்டாக திருப்பி வலிக்க ஆரம்பிக்குது கைஸ், என்னன்னு தெரில. ஓகே அது விட்டுருங்க. பட் இருந்தாலுமே அது வந்து இந்த தலைவலி காரணத்தினால நம்ம வந்து எனக்கு வந்து அதை போக முடியல, வேண்டாம்னு சொல்லியாச்சு. அது இல்லாமல் இங்கே சரியான கூட்டம். எங்களை ஆக்சுவலாக கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து இது வந்து இந்த பசங்களுக்கு ஆக்சுவலாக எதோ ரிசல்ட்டாம். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்றதால தான் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கோ இல்லை நேற்றோ ஏதோ ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டுனால தான் அதில் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ கூட்டம் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க பசங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க மேபி. ஸோ அதே தான் திருப்பதி அங்கே டிடிடிலையும் இருக்கும், அந்த டெம்பிள்லையும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம்னா டிடிடியை ட்ராப் பண்ணிட்டோம் மக்களே, சரிங்களா. ஸோ பண்ணிவிட்டு நேராக எங்கே போனோம்னா அடுத்தது டெனடி பார்க். ஸோ டெனடி பார்க் பார்த்திங்கன்னா நம்மளோட கைலாசகிரி ஹில் இருக்குல்ல, அதுலேருந்து அதுக்கு அடிவாரத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பிள்லேருந்து அது ஒரு 10 kilometer வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெனடி பார்க்கு வந்து அங்கே போயிருந்தோம். அந்த டெனடி பார்க்கில் சூப்பராக விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா, அதுக்கு அந்த டெனடி பார்க்க கீழே பீச், அது பீச் ஒட்டி அந்த பீச்சு ஓரமாக பார்த்திங்கன்னா அந்த கப்பல் மக்களே, அந்த MAMBV கப்பல் ஏதோ போட்டிருந்தாங்க, ஹேஷாங் மொயின் ஏதோ பேர் உங்களுக்கு படிச்சிருப்பேன் அப்போது. ஸோ அந்த ஒரு கப்பல் மக்களே. ஸோ டெனடி பார்க்கு தாராளமாக விசிட் பண்ணலாம். இங்கே வந்து எந்த ஒரு டிக்கெட்டும் கிடையாது, கார்டன் மாதிரி நல்லா செட் பண்ணியிருக்காங்க, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே போய் நீங்கள் தாராளமாக டைம் வந்து ஸ்பெண்ட் வந்து பண்ணலாம் மக்களே.
வெரி குட் பிளேஸ் டு விசிட் டென்டி பார்க். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு அவ்வளோதான் சமையல் சாப்பிட போயிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக முதல்ல நான் பிளான் பண்ணியிருந்தேன், வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் வந்திருந்தேன். இந்த ஹோட்டல் தான் போகணும்னு சொல்லிட்டு. எங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம டெனட்டி பார்க்லேருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸில் இருக்குது. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். போனால் ரெஸ்டாரண்ட் பார்த்தா ஏசி இல்லை. ஸோ ஏசி இதனால பிளான் ட்ராப்டு. அங்கே அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி வேர்த்து ஊற்றிட்டு இல்லை, வேறு ஏசி இல்லைன்னா இன்னும் ரொம்ப கேவலமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஹோட்டல் போகணும் மக்களே, ஏதோ ஃபுட் என்ஜாயோ ஏதோ ஒரு ஹோட்டல். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்த மக்களே. அது நல்லாவே இருந்தது. யூஸ்வலாக கைஸ் நான் திருப்பி சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆந்திர பிரதேஷை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேஷ் அதாவது ஹைதராபாடாக இருக்கட்டும், இல்லை வந்து இது மாதிரி நம்மளோட இந்த விசாகப்பட்டினமாக இருக்கட்டும், இது மாதிரி இடம் விசிட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காரம் பிடிக்கல அப்படின்னா இந்த ஆந்திரா ரிலேட்டட் ஹோட்டல்ஸ் இருக்கும்ல, அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க மக்களே. எல்லா இடத்துலையும் காரத்தை கொட்டி வைக்கிறாங்க, ஏன்னு தெரியல. இப்போ இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்லேயும் அப்படி தான் இருந்தது. நேற்று அப்படி தான் பார்த்தீங்கன்னா காரத்தை கொட்டி வச்சுருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன், இன்ஃபேக்ட்டு எனக்கு ஸ்பைஸ் கம்மி உள்ள ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்பைஸை கொட்டி வச்சுருந்தாங்க. தெரியல, அது இங்கே இருக்கிற அவங்களோட ட்ரெடிஷன். அதை ஒன்றும் தப்பு சொல்ல வரல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க மக்களே. என்ன மாதிரி ஹோட்டல்ஸ்னால் நார்மலான நம்மளோட ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, மல்டி குசின்ஸ்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்குல்ல, அது பாய் கடை அந்த மாதிரி சில ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கடை வேணால் ஓகே ஃபைன் போய்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து காரம் வந்து போட மாட்டாங்க. அப்படி இல்லைனா நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட ஹோட்டல்ஸ் இருக்கும்ல, நான் சொல்கிறது எப்படி சொல்கிறது, டாமினோஸு, KFC அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக டின்னர் நாங்கள் அதை தான் சாப்பிட்ருந்தோம் பேசிக்கலாகவே. சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக டின்னரு டாமினோஸில் தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸை நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி காரம் பிடிக்கல அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா, உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். அன்னபூர்ணி இல்லை இந்த ராயலசீமா சொல்லி மாதிரி ஹோட்டல்ஸு அந்த மாதிரி தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இதை நான் வந்து சொல்லிடுறேன் மக்களே. ஸோ அதை தான் நாங்கள் பண்ணோம். போயிட்டு அந்த மல்டி குசினில் போயிட்டு சரி ஏதோ ரைஸ் மாதிரி வாங்கிட்டு ஏதோ ஒரு கிரேவி மாதிரி வாங்கலாம் பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி போயிட்டு ரைஸ் வாங்கினோம், தால் வாங்கினோம், கொஞ்சம் லாலிபாப்ஸ் அதாவது ட்ரம் ஸ்டிக்ஸ் இல்லை சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் அதை வாங்கினோம், தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டு நாங்கள் அதை கிளம்பிட்டோம் அந்த மக்களே. அண்ட் கைஸ் நான் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், விசாகப்பட்டினம் ரெஸ்டாரண்ட்ஸ் நாமினல் ப்ரைஸாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவி ப்ரைஸ்டும் வந்து இல்லை. சரிங்களா? அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி எங்கே போயிருந்தோன்னா கைலாசகிரி ஹில் மக்களே. ஸோ கைலாசகிரி கரெக்டாக அதோட அடிவாரம் தான் அந்த ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹவுஸ் ஆஃப் ஜாயா பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஹோட்டல் வந்து அடிவாரத்துலேருந்து அப்படியே நம்ம மலை ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட நம்மளோட சிமாச்சலம் மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 மினிட்ஸ் தான், 5 to 7 மினிட்ஸ் தான் மேலே ஏறியாச்சு. குயிக்காக ஏறியாச்சு. மேலே போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு நம்ம உள்ள கைலாசகிரி உள்ளே போயிட்டோம் வந்து மக்களே. ஸோ கைலாசகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் நல்லாவே இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், நல்லா ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்கிறதுனால மேலே ஸோ பார்க்கும் பண்ணிக்கலாம். அண்ட் என்ட்ரி டிக்கெட் வந்து கைலாசகிரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடையாது உள்ளே போகிறதுக்கு. பட் உள்ளே வந்து நிறைய வந்து குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கு வேணால் உங்களுக்கு அங்கங்கே நீங்கள் என்ட்ரி டிக்கெட்ஸ் அதர் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அதை போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் ஜேர்னி, ட்ரெயின் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த ரோப் கார் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மற்ற அட்வென்ச்சர் திங்ஸ் இருக்குது. சினிமா ஹவுஸ் ஒன்று இருக்குது சின்னதாக. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குது. அதுக்கெலாம் நீங்கள் காசு பேட்டு போடலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு கைலாசகிரி உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு காசும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ கைலாசகிரிக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த ஒரு சிவன் பார்வதி அந்த ஒரு ஸ்டாச்சு தான். ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லாவே இருக்குது. நாங்கள் போகும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் தண்ணி கொட்டிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் குட். பட் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இல்லை, மெயின்டைன் அந்தளவுக்கு பண்ணல. ஒரு அவுட் ஆஃப் 10 வந்து ஒரு 8 கொடுப்பேன். பட் நல்லாவே இருந்தது, பார்க்கறது நல்லா இருந்தது. ஃபோட்டோகிராஃபிக்கு இது வெரி குட் பிளேஸ். ஸோ போயிட்டு நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை தாண்டி எஸ் அங்கே சுற்றி வந்து ஃபுல்லும் பார்க் தான் மக்களே. கார்டன்ஸ், பார்க்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. பெஞ்ச்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் கிராஸ்லேயும் படுத்துக்கலாம், தூங்கலாம், என்னென்ன பண்ணலாம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். என் அம்மா ஆக்சுவலாக செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. போகலாமா வேணாமா அப்படின்னே இருந்தது. ஸோ கொஞ்ச நாள் உட்காந்தோம், அப்புறம் கொஞ்சம் மாறணும் அப்படி போயிருந்தோம். ஸோ இது நீங்கள் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆக்டிவிட்டி. அதை தாண்டி நிறைய வந்து வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து வந்து அப்படியே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அட்வென்ச்சரிங் வரும்போது இருந்தால் ரோப் காரில் போய்ட்டு வரலாம். ஸோ அதை நான் இப்போ சொல்கிறேன். ரோப் காரு அட்வென்ச்சர் அந்த ரோப் லைன் சொல்லுவோம்ல, ட்ராம்போலின் அந்த மாதிரி விஷயம். ட்ராம்போலின்னு தெரில, ரோப் லைன், அந்த ரோப் லைன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய்ட்டு வரலாம். அந்த அட்வென்ச்சர் என்ன பண்ணுறாங்க.
ஒரு சினிமா ஹவுஸ் இருக்குது. ஸோ சினிமா ஹவுஸும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது என்ன நான் பார்க்கல. அப்புறம் ட்ரெயின் ஜேர்னி, ட்ரெயினும் பார்த்திங்கன்னா ஆப்பு மக்கள் எங்களுக்கு. நான் ஆக்சுவலாக ட்ரெயின் ஜேர்னி தான் போய்ட்டு நினச்சேன். பர் ஹெட் வந்து 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. அன்ஃபார்ச்சுனேட் ட்ரெயின் ஜேர்னி வந்து இல்லை. அது ட்ரெயின் வந்து ஏதோ ரிப்பேர்ட் கண்டிஷனில் இருக்கான். அதனால் வந்து நாங்கள் போன நேரம் ட்ரெயின் வந்து இல்லை. ஸோ இல்லை ட்ரெயின் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அந்த ஹோல் அந்த மலையை வந்து சுற்றி வரும் ட்ரெயின். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 நிமிஷம் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்கும் அந்த ட்ரெயினில். எங்களால் அது போக முடியல மக்களே. அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹேட் டு மிஸ் இட். சரிங்களா? அதை தாண்டி ரோப் கார் ஃபெசிலிட்டி இருக்குது. ரோப் கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை கீழேருந்து மலை மேலே வரைக்கும் கொண்டு வந்து விடும். மலை மேலேருந்து மேலே கீழே வரைக்கும் கொண்டு வந்து விடும் மக்களே. ஸோ இது வந்து இருக்குது. எப்படி வேணும் நீங்கள் வந்துக்கலாம். மலை கீழேருந்து நீங்கள் கார்லேயும் வரலாம், ரோப் கார்லேயும் வந்துக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ரோப் காருக்கான காஸ்ட் எவ்வளோனா 150 rupees பர் அடல்ட். இது வந்து 1 வேவா 2 வேவா எனக்கு தெரில. ஆனால் 150 rupees பர் அடல்ட் மக்களே. இதுதான் வந்து உங்களுக்கு ரோப் காருக்கான சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதனால நிறையவே அங்கே வந்து குட்டி குட்டி ஹோட்டல்ஸு, குட்டி குட்டி ஷாப்ஸு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, சாட் கடைகள், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் டைம் ஹியர் சிட்டிங் ஈட்டிங் திங்ஸ். ஸோ எல்லாம் பண்ணலாம். க்ளீன்லினஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுற மக்கள். ஏதோ ஒரு பேர் ஞாபகம் இல்லை டக்குன்னு. அது வந்து ஏதோ ஏஆர்எம்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் இருக்குது. அந்த குரூப்பு தான். அது வந்து ஐ திங்க் கவர்மெண்ட் குரூப் நினைக்கிறேன். அதுதான் மக்களே இங்கே இருக்கிற எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க. அதாவது பார்க்லேருந்து ஆரம்பித்து, பீச்சிலேருந்து ஆரம்பித்து, மியூசியம்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது அந்த குரூப்பு தான். ஸோ நல்லாவே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க மக்களே. இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆந்திர பிரதேசில் இருக்க விசாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ், இது தான் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைலாசகிரி பார்க், அது கைலாசகிரி மலை ஹில் டாப். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம எனர்ஜியும் லூஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். அப்படியே கிளம்பி நேராக ரூமுக்கு வந்து ஒரு 45 minutesல நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். பீச் ஓரமாகவே வந்தோம். எங்கள் டிரைவர் அப்படியே சொல்லிட்டே வந்தார் நான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரூமில் வந்து இறங்கிட்டோம் மேட்லே. ஸோ இதெல்லாம் கைஸ் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். இன்றைக்கி தான் கைஸ் வந்து நடந்தது. நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா லைட்டாக இருந்தது. பட் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? எஸ், இதை தாண்டி இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றது நாளைக்கு உங்களுக்கு vlog 3ல சொல்கிறேன். ஸோ நாளைக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பெருசாக vlog இருக்க போகிறது. நான் வீட்டுக்கு போய் தான் vlogே பண்ண போகிறேன். சரிங்களா? இங்கே வந்து விசாகப்பட்டினத்தோட இன்னிக்கோட vlog வந்து எண்ட் ஆகுது. இன்னிக்கோட நான் வந்து முடிச்சுக்க போகிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். இந்த ஹோட்டல் கீ செலக்ட் வந்து எப்படி இருந்தது, கம்ப்ளீட் ரிவ்யூ, ஃபீட்பேக், அதாவது ரூம் எப்படி இருந்தது, கன்ஜஸ்டடாக இருந்ததா. ஆக்சுவலாக கன்ஜஸ்டடாக இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரூம் சின்ன ரூம் தான். பட் இருந்தாலுமே சின்ன ரூம் இருந்தாலுமே நல்லா இருந்ததா, எப்படி இருக்குது, அதை தாண்டி வந்து கீழே ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்தது, ஃபுட்டு எப்படி இருந்தது, எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதை தாண்டி இந்த விசாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்றது என்னென்னா பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை தாண்டி விசாகப்பட்டினம் வந்து கம்ப்ளீட்டாகவே ரெக்கமெண்டடா இல்லை நாட் ரெக்கமெண்டடா அதையும் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, நாங்கள் போயிட்டு வரதுக்கு விசிட் பண்ணுறது, இந்த விசாகப்பட்டினம் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ ரூபா ஆச்சு, நீங்கள் எவ்வளோ ரூபாயில் சீப்பாக வந்து பிளான் பண்ணலாம், அதையும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நாளைக்கு vlog 3ல. சரிங்களா? ஸோ நான் திருப்பி சொல்லிடுறேன், நாளைக்கு காலையில் வந்து எந்த vlog இருக்காது. முடிஞ்சால் குட் மார்னிங் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோடு முடிச்சுப்பேன். ஏன்னா அவ்வளோதான் டைமே இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா வீட்டுக்கு எப்படியும் ஒரு 2:30 மணி மதியானம் 3 மணிக்குள்ளே போயிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் சந்திக்கிறேன். ஸோ until then, this is Raji signing off. Take care, stay safe. And guys, ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பல பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். ஆஃபீஸாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா பேசி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனோ இல்லை இந்த மாதிரி பேசுறது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ், இதான் கைஸ் நான் சொல்ல நினச்ச விஷயம். தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட் அண்ட் பை கைஸ்.